உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி ப்ரோ, ஒரு நிமிஷம் என் கூட ஒரு நிமிஷம் வாங்க. ஏன் இப்படி நீ டென்ஸ்டா இருக்க? மிஸ்டர் அமோத் இருக்காருல்ல, அவர்தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த அமோத், அந்த ஆமா ஆமா, அதே மிஸ்டர் அமோத் தான். அவர் ரொம்ப பெரிய வக்கீல்னு சொல்லுவாங்க. அவர் தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா வர போறாராம். அவர் எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தா பழக்கமா. நம்ம என்ன பண்ணலாம் ரிஷி ப்ரோ? ஆனா அவரோட எல்லா கேஸ்லயும் எல்லா குற்றவாளிகளும் தப்பு பண்ணிருப்பாங்கல்ல. ஆனா இங்க லட்சுமி இன்னோசன்ட், அவ எந்த தப்பும் பண்ணல. அதனால லட்சுமிக்கு எதிராக எந்த வக்கீல் ஆஜரானாலும் எந்த பிரச்சனையும் வராது. லட்சுமி ஜெயிப்பா. அதனால முதல் முறையா அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன்னைக்கு தோக்க போறாரு. எஸ் ப்ரோ, ஐ ஆல்சோ விஷ் தி சேம் ரிஷி ப்ரோ. காலையில இருந்து ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். அண்ணி, நம்ம வக்கீல் he is the best. அதோட ஆயுஷ் பேசும்போது நானும் கேட்டேன், லக்ஷ்மி விடுவிக்க ஏதோ பிளான் போட்டிருக்கானா. நீ இன்னொரு விஷயத்தை கேள்விப்படல. இந்த கேஸ்ல டிஃபென்ஸ் லாயரா வர்றது மிஸ்டர் அமோத். அண்ட் ஆக்சுவலி he is the best. அதனால மிஸ்டர் பாசுவால இன்னைக்கு எதுவும் செய்ய முடியாது. குட். என்னாச்சு ரிஷி? ஒன்னும் ஆகல பாட்டி. உண்மையை சொல்லுடா, ஏதாவது பிரச்சனையா? ஆக்சுவலி லட்சுமிக்கு எதிராக வரப்போற வக்கீல் அவர் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா நாம யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். எல்லாம் சரியாயிடும். அண்ட் லட்சுமி இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துருவா, நோ மேட்டர் வாட். எஸ் ரிஷி அண்ணா, ஐ எம் ரியலி பிரேயிங். எல்லா நேரத்திலையும் அண்ணி நமக்கு துணையா நின்னாங்க. வலிகள் எல்லாம் தாங்கிக்கிட்டாங்க. நமக்கு எந்த வலியும் அவங்க கொடுக்கல. இப்ப அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வராது ஹானா, கண்டிப்பா வராது. நல்லவங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அதை கோர்ட் டிசைட் பண்ணும். சோ வெயிட் பண்ணி பாப்போம். யா, நீங்க ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. மிஸ்டர் ரிஷி ஓபராய், இன்னைக்கு கோர்ட்ல லட்சுமியோட கேஸ் ஹியரிங் வருது. இன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க. இன்னைக்கு என்ன ஆகும்? லட்சுமி இன்னோசன்ட். அண்ட் லட்சுமி எப்பவும் எந்த தப்பும் பண்ண மாட்டா. உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிடுவீங்களா? பண்ணுவீங்களா? இல்ல பண்ணுவேன். லட்சுமி எந்த தப்பும் பண்ணல, அவன் நிரபராதி. அண்ட் இது கோர்ட்ல ப்ரூவ் ஆகும். அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. உங்களுக்கு உங்க மனைவி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கா? மனைவி மேலேயும் நம்பிக்கை இருக்கு, எனக்கு இந்த சட்டத்து மேலேயும் நம்பிக்கை இருக்கு. மிஸ்ஸஸ் நீலம் ஓபராய், இன்னைக்கு உங்க மருமகளும் மரியாதையும் கோர்ட்ல வந்து நிக்கும். எல்லாரும் ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டாச்சு. உங்க எல்லார பத்தியும் பேசிக்கிறாங்களே, நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் எதுவும் சொல்ல விரும்பல. நோ கமெண்ட்ஸ். வாட்? ஓபராய் மானமே போக போது, ஆனா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? மிஸ்ஸஸ் நீலம் ஓபராய், உங்க மருமக விடுதலை ஆகுறாங்களோ ஆகலையோ, ஓபராய் மான கண்டிப்பா போக போகுது. அதை எப்படி தடுப்பீங்க? இதை எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? ஏதாவது சொல்லுங்க. அதான் நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்களே, நல்லா பேசுறீங்க. எங்களோட ஹோட்டலுக்கோ இப்ப நடந்ததே இந்த விஷயத்துக்கோ எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல நிச்சயமா நிரூபணம் ஆகும். அப்ப எங்களோட கௌரவத்தை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்ப யாரோட மானம் போகும்? அப்ப யார மக்கள் கேலியா பேச ஆரம்பிப்பாங்க? அப்போ அதையெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அதனால என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க நல்லா யோசிங்க. எங்கேயும் காணுமே, எங்க இருப்பாங்களோ? அதோ மாமா அங்க இருக்காரு. சரி இருக்கட்டும், வாங்க வாக் பண்ணி போகலாம். பாணி மாமா. வணக்கம் மாமா. லட்சுமி அக்கா. டோன்ட் வரி ஷாலு, லட்சுமிக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கேன். நாங்க எல்லாரும் கூட இருக்கோம். அண்ட் லட்சுமி எந்த தப்பும் பண்ணல, சோ அவளுக்கும் எந்த தப்பும் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் லட்சுமியை நாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகே, டோன்ட் வரி. எஸ். ஆமாம், இன்னும் மிஸ்டர் பாசு வரலையே. ஆயுஷ் கொஞ்ச நேரத்துல அவரு வந்துருவாரு. உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க வர சொன்னா, லட்சுமி இங்க வரும்போது கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் பாப்பால, சோ அவளுக்கு தைரியம் வரும். அக்காவா வரா? இருக்கலாம். ஓபராய், நீங்க மக்களை கொலை பண்ணதா குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. அதுல 2 பேர் இன்னமும் கிரிட்டிக்கலா இருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க வேணும்னே பண்ணீங்களா? உங்க குற்றத்தை ஒத்துக்க போறீங்களா? சொல்லுங்க மிஸ் ஓபராய், நீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஓபராய் ஃபேமிலி கூட ஏதாவது முன்விரோதமா? அவங்கள கொலை பண்ணதா நீங்க இப்படி பண்ணீங்களா? சொல்லுங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க. இவங்க குடும்ப மானத்தையே நீங்க வாங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா? அதனாலதான் நீங்க இப்படி பண்ணீங்களா? சொல்லுங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க? உண்மையை சொல்லுங்க.
இவங்க பண்ண தப்புக்கு நீங்க ஏன் அந்த மக்களை தண்டிச்சீங்க? இந்த மீடியாக்காரங்க இருக்காங்களே, எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காங்க. லிசன் எங்க பாருங்க, எந்த விஷயமும் தெரியாம நீங்களா ஒரு முடிவுக்கு கன்க்ளூஷனுக்கு வராதீங்க. என்ன நடந்திருக்குன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க? நான் மறுபடியும் அடிச்சு சொல்றேன், லக்ஷ்மி எந்த தப்பையும் பண்ணல. அதனால ஜஸ்ட் லீவ் ஹர் அலோன். நீங்க இது போங்க ப்ளீஸ். உங்களை கேட்கல, லக்ஷ்மி கிட்ட கேட்டேன். நீங்க ஏன் பதில் சொல்றீங்க? லக்ஷ்மி என்னோட மனைவி, அவ என்னோட வைஃப் அண்ட் ஷீ இஸ் இன்னோசன்ட். அதனால நான் பதில் சொல்றேன். இப்படி தேவையே இல்லாத கேள்விகளா கேட்டு லக்ஷ்மியோட பேரை எல்லாருக்கும் முன்னாடி கெடுக்கணும்னு பாக்குறீங்க. மீடியா என்ன செய்யணும்னு நீங்க கத்து கொடுப்பீங்களா? நான் ஜஸ்ட் சரி எது தப்பு இதுன்னு சொல்றேன். அண்ட் இது தப்பு, இது எப்பவும் என் மனைவிக்கு நடக்க நான் விட மாட்டேன். சோ நான் கடைசி முறையா சொல்றேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா நல்லா இருக்காது. இதை இவங்க சொல்லட்டுமே, நீங்க ஏன் பேசுறீங்க? அட இங்க இருந்து போன்னு சொல்றலையா? என்ன ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஒருத்தரோட வலி எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்காம இப்படி திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? ரிஷி போயா. ரிஷி என்ன பண்ணிட்டு ரிஷி? விடு ரிஷி, ஏன் இப்படி பண்ற? அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து உண்மையை மறைக்கிறாங்க. மனைவி பெரிய தப்பு பண்ணிருக்காங்க, ஆனா கணவன் அதை மறைக்கிறான். இது இவங்களுடைய அன்பா இல்ல ரிஷி ஓபராய்க்கு அந்த குற்றத்துல பங்கு இருக்கா? இதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். ஆனா இப்போதைக்கு ஓபராய் ஃபேமிலியுடைய கௌரவம் கரைப்பட்டிருக்கு, அது சீக்கிரத்துல அழியாது. நீலம் ஓபராய், நான் சொன்னல, உன் ஆணவத்தின் தண்டனைய நான் உன் மருமகளுக்கு கொடுப்பேன். பாத்துக்க, எல்லாமே இப்போ ஆரம்பமாயாச்சு. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ரிஷி, ரிஷி நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா உன்னையும் அவங்க குற்றவாளின்னு சொல்லுவாங்க. சரி சொன்னா சொல்லிட்டு போட்டா, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்படுற ஆள் கிடையாது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்களுக்கு எல்லாம் பயந்து உன் கையை விட சொல்றியா? என் பொண்டாட்டியோட கையை விட சொல்றியா? நான் இதுக்கு முன்னாடி சாகுற நிலைமையில இருக்கும்போது நீ என் கையை பிடிச்சிட்டு சப்போர்ட்டா இருந்த. இல்ல லக்ஷ்மி, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்வேன். ஆனா உனக்கு எதுவும் ஆகாது. ஐ ப்ராமிஸ் யூ, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். பாணி, நீ நல்லா இருக்கல்ல? பாணி, நான் நான் நல்லதா இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கெல்லாம் நீ வரவே கூடாது. ஆனா இந்த இடத்துல நீ இருக்கே, எல்லாத்தையும் தாங்கிக்கிற. எனக்கு ஒன்னு பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால தான் நான் வந்துட்டேன். அக்கா, நான் என்ன பண்றது? இவ ஓவரா அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. நைட்டெல்லாம் இவ தூங்க கூட இல்லக்கா. அதான் இவளை கூட கூட்டிட்டு வந்துட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு ஒண்ணும் இல்ல பாணி, நான் நல்லா இருக்கேன். நிஜமாதான் சொல்றேன், நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. அக்கா, நீ நேரம் வீட்டுக்கு வா. நானும் ஷாலுவும் உனக்காக கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிருக்கோம். நீ வெளியே வந்ததும் நம்ம கோவிலுக்கு போய் அன்னதானம் பண்ணலான்னு. நம்மளால எவ்வளவு முடியுமோ நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணலாம். வீட்டுக்கு வந்துடு. கண்டிப்பா வீட்டுக்கு வருவா. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே? ரிஷி இருக்கார்ல, அவர் என்ன கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.